ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டிஸ் வியூ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபில் ஸ்கோர் மெயின்டெனன்ஸ். அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு லோன் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ்க்கு போகும்போது முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிபில். இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறத பேசிக்காக வச்சு தான் ஈச் அண்ட் எவ்ரி பேங்க் நமக்கு லோனை அப்ரூவல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த சிபில் ஸ்கோரை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ என்ன லோன் லைவில் வாங்கியிருக்கோமோ அதனுடைய இஎம்ஐ பெண்டிங் இல்லாமல் பே பண்ணணும். உங்களுக்கு ஒவ்வொரு லோனுக்கு உண்டான இஎம்ஐ டேட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த இஎம்ஐ டேட்டில் கரெக்டாக நீங்கள் இஎம்ஐ பாஸ் ஆகிற மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட்டில் பேலன்ஸை சஃபிஷியன்ட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நம்பர் 2, நீங்கள் வேறு யாராவது லோன் வாங்கினதுக்கு கோஅப்ளிகண்ட், நாமினி, ஜாயிண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களையும் கரெக்டாக நீங்கள் இஎம்ஐ பே பண்ண சொல்லுங்கள். இது எதனால் அப்படின்னா, இன்கேஸ் அவங்களும் இஎம்ஐ சரியாக பே பண்ணலை, ஏதாவது பெண்டிங்கில் இருந்தது, ஈச் அண்ட் எவ்ரி மந்த் பேமெண்ட் டிலே பண்ணுறாங்க, இஎம்ஐ டேட்டை மாற்றி அந்த டேட்டில் கட்டாமல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் டேட் டிலேவாக பே பண்ணாங்கன்னா அதனுடைய இம்பேக்டும் உங்கள் சிபிலை பாதிக்கும். நம்பர் 2. நம்பர் 3, உங்களுடைய டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷனை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இதை ஹெல்த்தியாக வச்சுக்கும் பொழுது உங்கள் சிபில் சரியான முறையில் மெயின்டைன் செய்யப்படும். ஸோ இந்த சிபிலை நீங்கள் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுடைய லோன் ப்ராசஸ்லேருந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் பேங்கிங் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக முடியும். ஸோ சிபில் அப்படிங்கிறது நம்ம பேங்கிங் செக்டாரில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று. அதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்களுடைய லோன் ப்ராசஸ்லேருந்து அனைத்து பேங்க் ப்ராசஸும் கரெக்டாக உங்களுக்கு உங்களுடைய நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வகையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக முடியும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பேங்கிங் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலோ இல்லை இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதே மாதிரி கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதையும் கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணணும். அதோட ஆனுவல் ஃபீ ப்ளஸ் அதனுடைய லிமிட்டை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதையும் நம்ம ஓவர் லிமிட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பேங்க்கில் வாங்கக்கூடிய அனைத்து லோன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் எக்ஸெட்ரா இது எல்லாத்தையுமே டியூ இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக சிபில் கரெக்டாக ஆவரேஜாக போகும். ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 700க்கு மேலேயாவது இருக்கணும். அதாவது நான் சொல்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 750க்கு மேலே இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர், 800க்கு மேலே இருந்தால் குட் ஆர் எக்ஸலண்ட்னு சொல்லலாம். ஸோ ஆவரேஜாக எனக்கு ஒரு எந்த சிபில் ஸ்கோர் இருந்தால் பெட்டர் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 700க்கு மேலே இருந்தால், பேசிக்காக ஒரு 700க்கு மேலே இருந்தால் தான் ஒரு நல்லது. நம்ம லோன் பர்பஸ்லேருந்து எந்த ஒரு சர்வீஸ்க்கும் பேங்கிங் செக்டார் போகும்போது 700க்கு மேலே இருக்கணும். அதுக்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. பேசிக்காக 700லேருந்து நம்ம 800+ வரைக்கும் நம்ம சிபிலில் ரைஸ் பண்ணிகிட்டே கொண்டு போகணும். எக்காரணத்தை கொண்டு சிபிலை குறைய விடக்கூடாது. ஸோ இதுக்கு நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பேங்கிங் செக்டார் மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம ஆர்டிஸ் வியூவில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.